பிரெட்டு கிச்சடி செய்கிறத தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன ப்ரெஷர் பேனில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், நான் கேபேஜும் கேரட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பீன்ஸு, பச்சை பட்டாணி இப்படி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி விட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவசரமாக ஊருக்கெல்லாம் போயிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னாக்கா காலையில் ஈஸியாக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ரெட்டை ஒரு 5-6 ஸ்லைஸ் எடுத்து சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதுனால இது ஈஸியாக வெந்துடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இது லேசாக சிவந்த உடனே முந்திரி பருப்பு நீங்கள் தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். வெறும் ப்ரெட்டாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அதை ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னருக்காகவோ நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ அது ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வேக வச்சுருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அந்த வேக வச்சு வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் எவ்வளவு சேர்க்க முடியுமோ, என்னென்ன டிஷ்லெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கிறேன் நான். 5 ஸ்லைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இதிலையே மல்லித்தழையையும் தூவிக்கோங்க. இந்த ப்ரெட்டு சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் போட்டு இப்போ இதை நல்லா வெஜிடபிள்ஸும் அந்த ப்ரெட்டும் கலந்து வர்ற மாதிரி நீங்கள் நல்லா அமுக்கி விடணும். ப்ரெட்டு ஈஸியாக தண்ணியில் ஊறி வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ குழந்தைங்களுக்கு இந்த கிச்சடியில் இனிப்பு இருக்கிறதுனால அவங்களுமே நல்லா சாப்பிட்ருவாங்க. நெய் கடைசியாக நீங்கள் ஊற்றி தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த கிச்சடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ப்ரெட்டாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை சேர்த்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நியூட்ரிஷனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அவசரத்துலையும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ கடையில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.